ஹாய் கைஸ், எங்கள் ஊர் இயற்கை சீற்றங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் வந்து எல்லா இடமும் இப்படி தான் பசுமையாக இருக்கும். தென்னை மரம், அப்புறம் வந்து இப்போ தான் அந்த சின்ன தென்னை மரம் தெரியுதுங்களா, சின்ன செடி, அதை வச்சு இப்போ சுமார் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் தேக்கு மரம், இது வச்சு வந்து ரொம்ப ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. ஒரு வெட்டிட்டாங்க, இன்னொரு வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. அது இன்னும் பெருசானதாக வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பசுமையாக இருக்கிற இடத்துல பூரா அந்த மாடு ஆடு இந்த மாதிரி இடத்துல வந்து நல்லா பசுமையாக மேய்ப்பாங்க. காட்டுக்கெலாம் அதிகமாக போக மாட்டாங்க, நல்லா நிலத்துலேயே வந்து மேய்ச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து ஏரி இருக்குது. அந்த பக்கத்துலேயே ஏரிலாம் இருக்குது, கோடி போகும். அதிகமாக எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் பண்ணுவோம். அப்புறம் கலக்கான்னா வந்து கடலைன்னா வந்து நிலக்கடலை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக அதை பயிர் பண்ணுறது சொல்லுவாங்க. அப்புறம் சோளம், அப்புறம் கம்பு, இந்த மாதிரி வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் வந்து நிறையா விவசாயம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நெல் தான். அது மழை பெஞ்சாலும் சரி, இடி வந்தாலும் சரி, மழையே பெய்யாத விட்டாலும் சரி, மழை பெஞ்சால் வந்து தண்ணியிலே வந்து நட்டு அறுத்துருவோம். மழை பெய்யலைன்னா வந்து கிணத்துல இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு ஊற்று இருக்கும், அது மூலிமா வச்சு நெல் இப்போ தண்ணி பாய்ச்சி அறுத்துருவாங்க. எப்படி பார்த்தாலும் ஏரி குட்டை ரொம்பிடும். மழை பெஞ்சு அழிஞ்சாலும் சரி, இது பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து நெல் தான் அதிகம். 100-90% வந்து நெல் தான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போலாம் அதிகமாக கம்புலாம் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போலாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. 14 ரூபா ரேட்டு இருந்துச்சு பார்த்திங்களா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கம்பு என்ன ரேட்டு போகுதுன்னே தெரியாது. பட் அப்போ வந்து நாங்கள் 14 ரூபா ரேட்டு இருக்கும்போது நாங்கள் கம்பு பண்ணோம். நான் பண்ணேன் கம்பு. அப்போ நல்ல ஒரு விளைச்சல் விளைஞ்சிருந்தது. இப்போ வந்து கம்பு வந்து என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் பண்ணியிருந்தால் வந்து கம்போட ரேட்டு தெரியும். நெல் பண்ணுறோம். நெல் வந்து வருஷம் தொடர்ந்து பண்ணுறோம். போன வருஷம் வந்து நெல் பண்ணதில் வந்து அதிகமாக எங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. 70,000 மேலே லாஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த வருஷம் நான் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா வந்து நெல் வந்து கருப்பாயிடுச்சு. மண்ணிலே அப்படியே மழை பெஞ்சு அழிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்து வியாபாரிங்க சரியாக வாங்கலை. அந்த நெல் வந்து நாங்கள் வீட்டிலே காய வச்சுருக்கோம். அது எப்போ காலியானால் தான் திருப்பம் பண்ணுவோம். மாட்டுக்கு பில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோளம் விரைச்சிட்டோம். இந்த வருஷம் நெல் பில்லு தான் போடுவோம். இந்த வருஷம் நெல் பில்லு நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து மழையால் அழிஞ்சு போயிடுச்சு. மழையால் அழிஞ்சு போனதுனால நாங்கள் வந்து இந்த வருஷம் சரியாக பண்ணல. அதனால் வந்து நாங்கள் மாட்டுக்கு வந்து சோளம் விரைச்சி அறுத்து போடலான்னு இருக்கிறோம். மாட்டுக்கு வந்து எல்லாருமே எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு முதல் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மாடு வச்சுட்டு மாட்டில் இருக்கிற பால் கறந்து ஊற்றிட்டு அதை வச்சு தான் வந்து விவசாயிங்க வந்து பிழைக்கிறாங்க. விவசாயத்தில் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மாடு ஆடு இந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. கோழிலாம் இந்த பக்கம் அதிகமாக இல்லை. கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு 1 2 3 இல்லை 10 அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கோழி பண்ணைலாம் எங்கள் பக்கம் கிடையாது. ஆடு மேக்ஸிமம் மாடு வீட்டுக்கு எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு 2 3 1 அது மாதிரி நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா வீட்டு யூஸ்க்கு பால் வேணும், பாலுக்கு அப்புறம் பணமும் வேணும் இல்லையா. அதனால் பால் கறந்து ஊற்றி பணத்துக்காக சொசைட்டியில் பால் ஊற்றி இது பண்ணுவாங்க. அதுக்காக வச்சுருப்போம். இந்த விவசாயத்தில் எங்களுக்கு லாபம் வர்றதில்ல. இருந்தாலும் வந்து தொடர்ச்சியாக வந்து விவசாயம் நெல் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா வந்து மாட்டுக்கு புல்லு வேணும் இல்லையா. அதனால் காஞ்சி புல் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்காக காஞ்சி புல் போடுவோம். அப்புறம் வந்து என்ன தான் கம்மியாக ரேட்டு நெல் விற்றாலுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து விவசாயம் நெல் பண்ணி தான் தீருவோம். ஏன்னா வந்து நஷ்டத்துக்காக நாங்கள் நினச்சி பார்க்குறதில்ல. காலங்காலமாக நிலம் வந்து எப்போவுமே வந்து சும்மா பண்ணையம் பண்ணாத வச்சுக்கக்கூடாது, விவசாயம் பண்ணாமல் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நஷ்டம்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேங்க்கில் நகையை வச்சாவது
அந்த பண்ணையத்தை பண்ணுறாங்க. ஆனால் நஷ்டம் வருது. நஷ்டம் வந்தாலுமே கவலைப்படுறதில்ல. அடுத்த வருஷம் தொடர்ந்து செய்கிறாங்க. இதனாலயாவது கொஞ்சமாவது விவசாயம் வந்து எங்கனாலயாவது கொஞ்சம் இதெல்லாம் கணக்கு பார்க்காம பண்ணுறதுனால விவசாயிங்க வந்து இன்னும் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கணக்கெல்லாம் பண்ணி பார்த்து இருந்தாங்கன்னா விவசாயம் வந்து எப்பயே அழிஞ்சிட்ருக்கோம். இன்னும் இருக்க காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து விவசாயம் அழிய தான் போகுது. அது வந்து விவசாயம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற 40-50 வயசு ஆளுங்கள்லாம் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க வயசாகி இறந்து போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக பண்ணையம் பண்ண போகிறதில்ல. எல்லாம் கம்மி தான் பண்ணையம் பண்ண போகிறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே வந்து வெளியில் போயிட்டாங்க. வெளியில் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இருக்கிற பசங்கள்லாம். இப்போ இருக்கிற பெருசுங்க மட்டும்தான் வந்து விவசாயத்தை பண்ணிவிட்டு ஏதோ பொழப்ப ஓட்டிகிட்டு கிடக்குதுங்க. சின்ன சின்ன இந்த 20 வயசு 30 வயசு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வேலைக்கு போய் கம்பெனிக்கு ஒசூர் அந்த மாதிரி போயிட்டாங்க. அவங்க நிலம்லாம் இப்போ வந்து சும்மா தான் கிடக்குதுங்க. ஏன் அவங்களாம் இப்படி போயிட்டாங்கன்னா அது காரணம் இருக்குதுங்க. விவசாயத்தை பண்ணுறாங்கன்னா விவசாயத்தை பண்ணால் ஏதாச்சும் லாபம் வந்தால் பரவாயில்லைங்க. விவசாயத்துக்கு பண்ணனா லாபம் வர மாட்டேங்குதுங்க, நஷ்டம் தான் வருதுங்க. அதனால் வந்து எத்தனை வாட்டிங்க விவசாயம் வந்து நஷ்டப்பட்டே இருப்பாங்க. அது வந்து பெரியவங்க வயசானவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க நஷ்டத்தை எப்போவுமே கணக்கில் வச்சுக்கிறதே இல்லைங்க. லாபம் வந்தால் கணக்கு வச்சுக்குவாங்க, நஷ்டம் வந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற 25-30 வயசு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து போட்ட முதல் எடுக்க முடியுதா, எவ்வளோ முதல் போட்டால் எவ்வளோ லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு கணக்கு பார்த்து அது லாபம் வந்தால் அந்த அந்த விவசாயத்தை செய்கிறாங்க, நஷ்டம் வந்தால் அந்த விவசாயத்தை செய்யறதில்ல, விட்டுடுறாங்க. இதனால தான் வந்து பசங்க வந்து நஷ்டம் வருது விவசாயத்துன்னு சொல்லிவிட்டு பொதுவாக மானியம் எதுவுமே தர்றதில்லைங்க. சும்மா 100ல் ஒருத்தருக்கு மட்டும் ஊருக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு வந்து விவசாயம் மானியம் தராங்க. மற்றவங்கெல்லாம் கையில் இருக்கிற முதல் போட்டு நகை வச்சியோ இல்லை எங்கேனாச்சும் கடை வாங்கியோ தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் விவசாயத்துக்கு ஒரு வாட்டி இருக்கிற பணத்தை கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணிடுவாங்க. நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அடுத்த பணம் இருக்காது, கடன் வாங்கி தான் செய்யணும். இது மாதிரி என்னத்துக்கு கடை வாங்கி நம்ம வட்டி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வெளியில் போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். எங்கேயாவது ஒசூர், பெங்களூரு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணாமல் போயிட்டு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். ஏதோ 10,000 15,000 சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு செலவு போக வீட்டுக்கு ஏதோ இருக்கிறது மாதத்துக்கு ஒரு 4,000 கொடுத்தாவே இங்கே கிராமத்துக்கு போகுதுங்க. அந்த 4,000 ரூபாயை அவங்க வச்சு ஒரு மாதம் ரன் பண்ணலாம். சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் மாதம் 10,000 இருந்தால் 25,000 இருந்தால் கூட பத்துறது இல்லைங்க. இங்கெல்லாம் கிராமத்திலலாம் வந்து பரவாயில்லைங்க, ஒரு 5,000 கொடுத்தாலே குடும்பத்தை நடத்திடலாம். பாய். அப்புறம் தொடர்ச்சி இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.